ராமசாமி என்ன நினைக்கிறாருன்னு பார்க்கலாம். ராமசாமி எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். திரு நாராயணசாமி வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணும். உங்கள் கருத்துக்களையும் கேட்டு நான் அவர்கிட்ட போவேன். எஸ், பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நாராயணசாமி அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அதனால் அதில் நான் மாற்று கருத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. எனக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் பேசுறதுக்குன்னு ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்க அரேஞ்ச்மெண்ட்டே அவர்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது 3 இடங்களில் கூட்டணி கிடையாது. கோவால கூட்டணி கிடையாது, சண்டிகர்ல கூட்டணி கிடையாது, பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது. எதிருமாக போட்டியிடுவார்கள். ஆனா அவர்கள் வந்து தில்லியிலும் குஜராத்திலும் ஒன்றாக இணைந்து போட்டியிடுவார்கள் அப்படின்றது. அப்படின்ற போது ஒரு சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட், அதை கூட்டணி அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. நான் காரணம் என்னன்னு சொல்றேன். ஏற்கனவே கேரளால அது மாதிரி அவங்க நடைமுறையில தான் இருக்கு. நான் நடைமுறையில் இருக்கிறது தான். நான் அது ஏன் அது கூட்டணி கிடையாது அப்படின்றத சொல்றேன். ஏன்னா அங்க அவங்க கேம்பெயின் பண்ணும் போதே இன்னொரு கட்சியை குறை கூறி, அதாவது இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் கொள்கை மீது அவங்க வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கலாம். ஒரு சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அவர்களுக்கு ஒருமித்த இலக்கு இன்று ஆட்சியை அடைய வேண்டும், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படின்ற இலக்காக இருக்கலாம். ஆனால் அவர்கள் போட்டி இடாமல் இருந்தாலும் இல்ல போட்டி இட்டாலும் இன்னொரு கட்சியை குறை கூறாம இருக்கணும். ஆனா அவர்கள் அங்க போட்டி இடும் போதே அந்த இன்னொரு கட்சியை குறையாக கூறிதான் போட்டியே எடுக்கிறாங்க. அப்படின்ற போது அந்த கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்றதே வந்து லாஜிக்கலா தவறாக இருக்கிறதா பாக்குறாங்க. ஒண்ணு ஒற்றை வரி என்னன்னா, பிஜேபிக்கு எதிர்ப்பு, பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை வரையில தான் இவங்க இணையறாங்க. அப்போ பரப்புரை பெருமளவு அப்படிதான் இருக்கும். அப்ப சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுங்க, கூட்டணினா நான் போட்டியிடும் போது நான் இன்னொருத்தர குறை சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு ஆர்கே அவர்கள் என்னோட நண்பர், அவர் சொல்ற கருத்துல ஒருமித்த கருத்து இருக்கு. ஆனா நான் வந்து வேறு விதமாக வாக்களிக்க போறேன்னா அது வேற விஷயம். ஆனா நாங்க 2 பேரும் நண்பர்கள் கிடையாது, நாங்க 2 பேரும் கிடையாது. ஒரு குறையை கூறிக்கிட்டு அதற்கப்புறம் நான் கூட்டணி அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம், மெசேஜிங்கே தவறு. இரண்டாவது விஷயம், நான் நம்பர்ஸ்னு சொன்னேன். நம்பர்ஸ் என்ன அப்படின்ற போது நம்ம அகிலேஷ் யாதவ் அவர்களோட நம்பர்ஸ் எடுத்துப்போம். அவர் அதிகபட்சமா பெற்ற வாக்கு சதவீதம் போன சட்டமன்ற தேர்தலில் 32%. அவரோட வாக்குகளை நம்ம காங்கிரஸ் அதிகபட்சமா பெற்ற வாக்குகளோட போன 4 தேர்தல்கள் எடுத்துப்போம். 2 அசம்பிளி 2 பார்லிமெண்ட், அதை நம்ம ஆட் பண்ணா கூட பிஜேபி குறைஞ்சபட்சமா பெற்ற 4 தேர்தல்கள் இருக்க நம்பரோட அவங்க அதிகம் கிடையாது அப்படின்றது. இதுல அவங்க வந்து இன்னொரு முக்கியமான இருக்கு எலெக்ஷன் இதுல அரித்மெட்டிக்ல ஒட்டுமொத்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்றது ஒண்ணு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடிக்கு இப்ப 32%, காங்கிரஸுக்கு ஒரு பர்சன்டேஜ், ரெண்டு சேர்த்தா இவ்வளவுதான். ஆனா தொகுதி வாரியா அந்த ஈக்குவேஷன் மாறும். சில தொகுதிகளில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஒன்னா நிற்கும் போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடுதலா இருக்கும் பிஜேபியை விட. அந்த மாதிரி தானே அதை பார்க்க வேண்டியது இல்லையே. அதனாலதான் நான் சொன்னேன், நான் வந்து காங்கிரஸ் எப்பவுமே அதிகபட்சமா பெற்றதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றேன். காங்கிரஸ் தனியாக இருக்கட்டும், காங்கிரஸ் எஸ்பியோட சேர்ந்து இருக்கட்டும், ஒரே ஒரு தொகுதி சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்க எக்ஸாம்பிள் அந்த பர்టిక్యులர் கான்ஸ்டிட்யூன்சில நான் காங்கிரஸ் அதிகமா இல்ல, நான் அத தான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றேன். போன 4 தேர்தல்கள்ல அவங்க எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணாங்க. பிஎஸ்பி எஸ்பி ஒண்ணா இருந்தாங்க, பிஎஸ்பி எஸ்பி காங்கிரஸ் ஒண்ணா இருந்தாங்க, எஸ்பி காங்கிரஸ் ஒண்ணா இருந்தாங்க, காங்கிரஸ் தனியா இருந்தாங்க. சோ எல்லா காம்பினேஷனும் வந்துருச்சு போன 4 தேர்தல்கள்ல. அப்ப அந்த 4 தேர்தல்ல இருக்க நம்பர்ஸ் வந்து அதிகபட்சமா நீங்க எந்த நம்பர் எடுத்துட்டீங்களோ எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் சொல்றேன், ஓவரால் ஸ்டேட் சொல்லல. அந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு எடுத்துக்கிட்டு நீங்க அதுல எஸ்பி ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டதையும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு பிஜேபி அந்த இடத்துல குறைஞ்சபட்சமா எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம 80ல அவங்களுக்கு 71 பாஜகவுக்கும் 9 தான் எஸ்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படின்ற வரது தான் சொல்றேன். நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னமும் கம்மியா தான் இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு 80ல 0 நான் 80 அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பொலிட்டிக்கலாவும் நான் அப்ளை பண்ணல. ஆனா உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு மாநிலத்துல பிஜேபி மேக்ஸிமம் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கூடுறதை விட இந்த காம்பினேஷனுக்கு கூடுறதுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அப்ப வந்து இதே அரித்மெட்டிக் வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது மற்ற கட்சிகள் சேரும்போது நிச்சயமா தமிழ்நாட்டுல 2 இடமோ 3 இடமோ வெற்றி பெற்றாலும் கூட, வேறு கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட அது வெற்றி தான். சோ இங்க இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி 39 இடம். எனக்கு வந்து 38 ஒரு மேத்தமேட்டிஷியனா, நான் இப்போ வந்து வழக்கறிஞரா பணிபுரியறேன். என்னோட கல்வி அறிவு வந்து மேத்தமேட்டிக்ஸ்லயும். அப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு லாஜிக் அரித்மெட்டிக் ஆட் பண்ண முடியும், யூபில இன்னொரு லாஜிக்ல அரித்மெட்டிக் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க திரும்ப அதை வந்து வேற தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, நான் புரிஞ்சுக்கல. நான் சொல்றது இப்போ ஒரு பர்టిక్యులர் கான்ஸ்டிட்யூன்சி, இப்ப தேனி எடுத்துக்கங்க. தேனி கான்ஸ்டிட்யூன்சி நம்ம எடுத்தோம்னா காங்கிரஸ் அங்க தோல்வியை தழுவியது போன 2019 தேர்தல்ல. அது ஒண்ணுதான் இங்க தமிழ்நாட்டுல தோல்வி அடைந்த ஒரே தொகுதி. இப்ப அந்த தொகுதியில காங்கிரஸ்க்கு என்ன வாக்கு வங்கி, திமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கின்னு தான் நம்ம ஆட் பண்ணோம். அதுவே வேற ஒரு தொகுதியில மாறும், மேற்கு மண்டலத்துக்கு வரும்போது மாறும், அதோட காம்பினேஷன் மாறும் இல்லையா? நான் அந்த பொள்ளாச்சியில மாறும், ஈரோட்ல மாறும். நான் அந்த நம்பர் ஸ்கோர் நீங்க சொன்னது இங்க வந்து 2 அல்லது 3 தொகுதிகளோ மட்டும் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, ஜெயித்தாலும் வெற்றி தான் நான் சொல்றேன். ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அது வந்து அந்த பிரெடிக்ஷன்ஸ்குள்ளே வரல. அதான் ஜெயித்தாலும் நான் அப்போ இங்க வந்து அந்த ஆட்ஸ் வந்து 40ல வந்து 2 or 3 இருக்கும்போது அங்க மட்டும் 80ல இருந்து அது உடனே 40 மாறாது. அங்க
வரைக்கும் அந்த 7 அதுல அவங்க மேக்ஸிமம்ல இருந்து எவ்வளவு குறைஞ்சாலும் அது இவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். பிஜேபியோட மேக்ஸிமம் நம்பர் ஏற்கனவே ரீச் பண்ணிருக்காங்க. அதை விட கூடுதலாவும் வரலாம். வந்ததுன்னா ஓகே, வரலன்னா இவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுனால இருக்கு. அது தெரியல. ஓகே, நான் போன அதையும் பார்த்து இருந்தேன். எனக்கு அந்த ஃபீலிங் பேசலாம். நான் வர திரு நாராயணசாமி, திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புறாங்க. மணிகண்டன் ஆயத்தரம். திரு பாலச்சந்திரன். எஸ். இல்ல, திரு மையப்பன் சொன்னதுல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில முதல்ல ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சேர்ந்து இல்ல. இவங்களுக்கு இருந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகுது. அங்க காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு சேர்ந்து வர்றாங்க. இது ரெண்டும் எப்படி ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. Today's political situation is different. 2014, 19, 2017, 22 நாலு காம்பினேஷனுமே இருந்துருச்சு. இப்ப நாலு காம்பினேஷன்ல அவங்களோட பெஸ்ட் காம்பினேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்ல இண்டிபெண்டன்ட்டா பெஸ்ட் எடுத்து பெஸ்டோட ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்பவும் அவங்க நம்பர்ஸ் வரலன்னு தான் சொல்றேன் நான். இப்படி கணக்கு தேர்தல்கள்ல நடக்கிறது இல்ல. இண்டிபெண்டன்ட் நீங்க சேர்த்து பாருங்க அப்படின்னு அந்த கணக்கு நடக்கிறது இல்ல. ஓகே, ரைட். பேச மணிகண்டன், உங்க பார்வை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் திரு நாராயணசாமி அவருடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நான் அவங்க நிகழ்ச்சிக்கு போகணும். மணிகண்டன், உங்க பார்வை என்ன? எஸ். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வணக்கங்க. அதாவது கார்த்திகை செல்வன் என்ன கேட்டிங்கன்னா, மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், ஒரு தலை ராமனும் வேண்டாம், 10 தலை ராவணனும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுங்க. அதாவது 10க்கு 2 பழுதில்லை அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் 17க்கு 17 பழுது அப்படிங்கிறது தான் காங்கிரஸை பார்க்குறது பரிதாபமாக இருக்குது. ஆர்கே மாதிரி உள்ளவங்க ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் மாதிரி காங்கிரஸுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ள களநிலவரத்துக்கு 2 உதாரணம் சொல்கிறேங்க. அந்த 17 தொகுதியில் ஒரு 5 தொகுதியில் மட்டும் நான் சொல்கிறேங்க. அம்ரோகாங்கிற தொகுதியில் போன முறை ஜெயிச்சது பிஎஸ்பி ஜெயிச்சது. பிஜேபி அங்கே 46% ஓட்டு வாங்கிச்சு, காங்கிரஸ் வாங்கினது 1%. காசியாபாத்தில் பிஜேபி 62, காங்கிரஸ் 7%. புலான்சாரில் பிஜேபி 60, காங்கிரஸ் 2.62. மதுராவில் 60%, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2.5. பதேபூர் சிக்ரியில் 67% பிஜேபி, காங்கிரஸ் 16.5%ங்க. ஸோ இதில் என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் எனக்கு நீ கேட்ட சீட்டை கொடுக்கலையா, உத்தரப்பிரதேசத்துக்கோ அவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு ஏன் தேடி தேடி 17 தொகுதி கொடுக்குறாரு அப்படின்னா அதில் ஒரு சூட்சம் இருக்குதுங்க. மைனாரிட்டிக்கல் ஓட்டு காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் அப்போ தான் தனித்து நிற்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா தன்னுடைய ஓட்டு 32%லேருந்து 20% கீழே போயிடுன்னு வாண்டடாக கூப்பிட்டு பிஜேபி எங்கெல்லாம் 55லிருந்து 60% மேல ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தலையில கட்டி விட்டுருக்காங்க. பாவம், இது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனுங்க. ஏன்னா நாராயணசாமி சாருக்கு நல்லா கலந்துறோம். நாம இங்க உட்காந்துட்டு பேசுறோம், உங்களுக்கும் நாராயணசாமி சாருக்கு நல்லா தெரியும். இந்த 17 தொகுதிகளில் காங்கிரஸ் ரேபரேலியை தவிர வேற எங்கேயாவது வெற்றி பெற்ற தொகுதி இருக்குதா? அகிலேஷ் யாதவ் தன்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சு போயிடக்கூடாது, முஸ்லிம்களுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சுன்னா தன்னுடைய வாக்கு சரிஞ்சு போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வேண்டாம் இல்லாமலே போலான்ற இடத்துல இருந்து இப்ப ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்க முடியல உத்தரப்பிரதேசத்துல. அகிலேஷ் யாதவ் தனியா போறதை விட தேவை இருக்குங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கிறது அடுத்த ஸ்டெப்பா தானே பார்க்க வேண்டியிருக்கும். உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியான தேர்தல் நடைமுறை. ஊதி ஊதி ஓகே. கார்த்திகை செல்வன், உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரியங்கா கிட்டத்தட்ட வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச இடம் 2 இடம், வாங்கின ஓட்டு 2% ஓட்டு. இந்த பிஜேபி அடிக்கடி சொல்றாங்களே காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு, கிட்டத்தட்ட காங்கிரஸ் முக்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஆகி 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. தன்னுடைய சில அரசியல் லாபங்களுக்காக இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அகிலேஷ் யாதவ் அங்க உயிரே இல்லாத மதிப்பிழந்த 2000 ரூபாய் நோட்டு காங்கிரஸ் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு விவாத பொருள் ஆகும். ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட நீங்க எதிர்பார்த்தீங்க வெஸ்ட் பெங்கால்லயும் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. பிஜேபியோட ஆம் ஆத்மியோட ஒட்டவே ஒட்டாது நீங்களாம் தொடக்க நாள்ல இருந்து சொன்னீங்க. எப்படி ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் ஒன்னா போக முடியும் கேள்வி எழுப்புனீங்க. ஆனா இன்னைக்கு உடன்படிக்கைக்கே வந்துட்டாங்களே. இப்பயும் சொல்றேங்க, இங்க எப்படி அகிலேஷ் யாதவுக்கு ஒரு தேவை இருக்குதோ அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவருடைய அமைச்சர்களை பத்தி அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இருக்குதுன்னு கோர்ட்டே ஒத்துக்கிட்ட குற்றச்சாட்டுகள், தான் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம். இந்த நேரத்தில் காங்கிரஸையும் நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அரசியல் ரீதியா
கிரவுண்ட் சப்போர்ட் கிடைக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக வாண்டடா காங்கிரஸ் தான் வண்டியில் ஏத்தி ஒரு சீட்டுக்கு மேல டெல்லியில கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு இன்னைக்கு 3 சீட்டு கொடுத்திருக்காரு. இன்னொன்னு புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு டெல்லியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு மோடி, டெல்லிக்கு கேஜ்ரிவால் அப்படிங்கிறது டெல்லி மக்கள் மைண்ட்ல ஏறின ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க 2 பேரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின கூட்ட காங்கிரஸையும் ஆம் ஆத்மி கூட்டி பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி 50-55% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட வெற்றி இது வேணா வாக்குகள் சதவீதம் வேணா கொஞ்சம் குறையலாம ஒழிய நிச்சயமா இது இவ்வளவு பலவீனமா இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காக அதிமுக காத்திருந்துச்சு கூட்டணிக்காக. காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்கு, காங்கிரஸ் முத்து பாரத் அதை நோக்கிலாம் போகுதுன்னு மணிகண்டன் சொல்றாரு. மணிகண்டனுக்கு தெரியும் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. காங்கிரஸ் கட்சி வராதான்னு அங்க திமுக கூட்டணியிலேருந்து வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்களே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் அந்த அடிப்படை வாக்கு வங்கி இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பேசுறப்ப கடைசியா என் அடிமடியிலேயே நீங்க கை வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா கார்த்திகை செல்வன்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலேயாவது காங்கிரஸுக்கு நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம்னு சொன்னார். அதனால தான் நான் ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம். அது இப்ப 2 நாள் முன்னாடில இருந்து தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம், தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எப்ப சொன்னாரு? 3 நாளைக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை நியமனத்திற்கு பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. அரசியல நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிக்குவீங்க. நீங்க நல்ல மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதல்ல, பொருந்தாத கூட்டணி, என் மகளை சிறையில் அடைத்தவர்களோட நான் கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொன்னவருக்கு 2018 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீல் சேர்ல உட்கார வச்சு 2வது ஃப்ளோர்ல ஐடி ரெய்டு விட்ட உடனே 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரிங்க அரசியல் இவங்க இல்லையா 99 நான் மறுக்கவே இல்லை, அரசியல எல்லா விதமான கூட்டணி இருக்கு. கலவரம் நடந்தப்ப இருந்தாருங்க தானே, நீங்க பாஜகவோட இல்லையா ஒட்டுமொத்தமா மறுத்ததுனால நான் சுட்டி காமிச்சேன். நான் வர திரும்ப பேசலாம், மற்ற இதையும் நான் பேசுறேன். திரு நாராயணசாமி அவர்கள்ட்ட பேசுறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஓகே, 2ஆம் கட்ட தலைவர்கள் உட்பட யாரும் எடப்பாடி பழனிசாமியோ இதுவரைக்கும் காங்கிரஸை எதிர்பார்த்திருக்கிறேன்னு ஒரு சமிச்சையோ இல்ல மறைமுக பொருளியோ கூட இதுவரைக்கும் சொன்னதா நான் உங்களுக்கு ரீட் பிட்வீன் லைன்ஸ் அதிகமா நான் படிக்கிறேன்னு கூட நீங்க சொல்லுங்க. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தீர்மானம் போட்டாங்க, பாஜகவுக்கு கதவுகள் மூடப்பட்டதுதான் சொன்னாரு. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்ப தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட் 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நான் அதை மட்டும்தான் உங்க பார்வைக்கு சொல்றேன், பார்க்குறவங்களுக்கும் புரியும். அந்த அடிப்படையில் வச்சதுதான் திரு நாராயணசாமி.